ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேச ராசிக்காரங்களை பற்றி. மேச ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை அப்படின்னா சாதாரணமாக போகாது. நீங்கள் எப்போதுமே நேராக பேசுகிறவங்க, மனசில் என்ன இருக்குன்னு முகத்திலேயே தெரியும். அதனால் உங்களை யாராலையுமே எளிதாக ஏமாற்ற முடியாது. ஆனால் சில நேரம் உங்களுடைய அதிரடி குணம்தான் உங்களுக்கு பிரச்சனையாகவும் ஆகும். இப்போது ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வட்டத்துக்குள்ளே வராங்க. அது உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலைக்காரங்களாக இருக்கலாம். முதல்ல அந்த நபர் நல்லவர் மாதிரி தான் உங்களுக்கு தோணுவார். பேச்சும் இனிமையாக இருக்கும். நடத்தையோட பணிவு, உதவி செய்யும் போக்கு, இது எல்லாமே பார்த்து நீயும் நம்ப ஆரம்பிப்ப. உங்களுடைய குடும்பத்திலையும் சிலர் அவங்கள வரவேற்பாங்க. ஆனால் எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வரமாட்டாங்க. அந்த புதிய நபர் வருகையால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடனடி ஆபத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் மனசுக்கு பாதிப்பு, நம்பிக்கை உடைஞ்சது, சின்ன சின்ன சண்டைகள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கலாம். மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே தன்னம்பிக்கை அதிகம். ஆனால் சில நேரம் கோபம் சீக்கிரம் வந்துடும். அந்த புதிய நபர் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு எதிராக பேச்சு போடலாம். அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தீய வார்த்தையை விட்டுட்டு உறவில் பிளவு உண்டாக்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய அம்மா அல்லது அப்பா மாதிரி வயசு பெரியவங்களுக்கு மனக்கவலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது சரியான்னு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தில் உடம்பு சோர்வு, தூக்கம் கெடும், ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உங்கள் வீட்லேயே சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை வர ஆரம்பிக்கலாம். முன்னாடி சிரித்து பேசின விஷயமே இப்போது வாதமாக மாறிடும். இதுக்கு காரணம் அந்த புதிய நபர் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை தனியாக பிடிச்சு பேசுறது தான். மேஷ ராசிக்காரங்க நீங்கள் ஒரே முடிவில் போகிறவங்க. யாரையுமே பாதி நம்ப மாட்டீங்க, முழுசாக நம்புவீங்க. அதே மாதிரி முழுசாக சந்தேகமும் படுவீங்க. இதில் தான் கவனமாக இருக்கணும். அந்த புதிய நபர் நல்லவரா கெட்டவரான்னு நீங்கள் உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது. உங்கள் தம்பி தங்க மாதிரி இளையவர்கள் இருந்தால் அவங்க மேலே பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநபர் சொல்கிற வார்த்தை சீக்கிரமாக நம்புவாங்க. அதனால் அவங்களோட மனசு மாதிரி குடும்பத்தில் பிரிவு எண்ணம் வரக்கூடும். ஆனால் எல்லாமே கெட்டதாக நடக்காது. இந்த நிகழ்வு உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு விழிப்பை கொடுக்கும். யார் உண்மையாக இருக்காங்க, யார் முகமூடி போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு தான் இது. இப்போது மேச ராசிக்காரங்களுக்கு கடவுள் தைரியம் கொடுத்துருக்காரு. நீங்கள் சண்டை போடுறவங்க கிடையாது. ஆனால் அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா அமைதியாக இருக்க மாட்டீங்க. அந்த புதிய நபர் உண்மையிலேயே தீய எண்ணத்தோடு இருந்தாங்க அப்படின்னா காலத்தில் அவர் முகம் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். இப்போது இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தோட ரொம்பவே அதிகமாக பேசணும். யாருமே தனியாக உணராமல் நீங்கள் பார்த்துக்கணும். மூத்தவங்க கிட்ட கவனம் கொடுக்கணும். உடம்பு பாதிப்பு வராமல் கவனிச்சுக்கணும். சின்ன சின்ன பேச்சு கேட்டு பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. கோபத்தில் சொல்கிற வார்த்தையை உறவை உடைக்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு குணம், தவறு பண்ணாலுமே மன்னிச்சிருவாங்க. அதே நேரம் துரோகம் செஞ்சவனை மறக்கவே மாட்டாங்க. இந்த புதிய நபர் தான் உண்மையாக இருந்தால் அவர் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பலன் தருவார். இல்லை அப்படின்னா அவர் வருகை உங்கள் குடும்பத்துக்காக ஒரு சோதனை மாதிரி இருக்கும். சில சமயம் இந்த வருகையால் உங்கள் வீட்லேயே பொருளாதார பிரச்சனை கூட வரலாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வச்சு கொடுத்தா கவனமாக இருக்கணும். கடன், உறுதி, கையெழுத்து இதில் அவசரம் எதுவுமே வேண்டாம். மேஷ ராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நலம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது கடந்து போகும். சரியான கவனிப்பு, நேர்மையான பேச்சு இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஆபத்திலிருந்து தவிர்த்துக்கலாம். இந்த காலம் உங்களை ரொம்பவே சோதிக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களை உடைக்காது. உங்களுடைய தைரியம், நேர்மை, குடும்ப பாசம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வீட்டை பாதுகாக்கும். புதிய நபருடைய வருகை சில நேரம் கெட்டதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அது உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக சுத்தப்படுத்தும். காலம் மாதிரி இருக்கும், சண்டை வரும், கண்ணீர் வரும். ஆனால் உண்மை கண்டிப்பாகவே வெல்லும். மேச ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஆனால் பயப்படக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு கடவுள் காப்பு இருக்குது. நேர்மை உங்களுடைய பலமாக இருக்கும். குடும்ப பாசம் தான் உங்களுடைய பெரிய ஆயுதமாகவும் இருக்க போகுது. மேச ராசிக்காரங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை எல்லாமே நேர்கோட்டில் போகாது. சில நேரம் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு புதிய முகம் நிம்மதியும் குலைக்கலாம். அதனால நல்ல மாற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கலாம். இந்த காலம் அப்படிப்பட்ட கலவையான காலமாக தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது அந்த புதிய நபர் வரும் பொழுது ஆரம்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். வீட்டில் சிரிப்பு கூட அதிகமாக இருக்கும். இவர் நல்லவர்னு நீயும் நம்புவ. ஆனால் மெதுவாக சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் ஒன்றா இருந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு மனவேதனையும் அதிகமாக இருக்கும். அது வெளியில் தெரியாமல்
உள்ளுக்குள்ளே எரிச்சலாகவும் இருக்கும். சில நேரம் அந்த வேதனை உடம்புல நோயாகவும் வெளிப்படலாம். தலைவலி, மார்பு நெரிசல், தூக்கமின்மை, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நேரடியாக பேசுகிறவங்க. அதனால் நீங்களும் அந்த மாற்றத்தை கவனிப்பீங்க. ஏதோ சரியில்லைன்னு உங்கள் மனசு சொல்லும். அந்த உணர்வை லேசாக எடுத்துக்காதீங்க. அது உங்களுடைய உள்ளுணர்வாக கூட இருக்கலாம். ஒரு புதிய நபர் சில நேரம் உங்கள் குடும்பத்தில் ஒருவரை தனியாக பிடிச்சு நல்லவர் மாதிரி நடந்துக்கிட்டு பின்னால் வேறு மாதிரி பேசலாம். இதனால் சந்தேகம், நம்பிக்கை குறைவு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சந்தேகத்தால் உறவுகள் கூட குலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கவலை வேண்டாம். மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. சிக்கல்னு வந்துச்சு அப்படின்னா தைரியமாக நிற்பாங்க. இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சண்டை போடுறதில்ல. அமைதியை கவனித்து எல்லாரையுமே ஒன்று சேர்த்து பேசணும். உங்கள் வீட்டில் மூத்தவங்களுக்கு இந்த காலம் சோர்வான காலமாக தான் இருக்கும். அவங்களோட மனசை பாதிக்காத மாதிரி கவனமாக இருக்கணும். அவங்களுக்குள்ள பயம் வரக்கூடாது. எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்கணும். இளையவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க வெளிநபர் சொல்கிற வார்த்தையை கேட்டு உடனே மனசு மாற்றிக்கலாம். அதனால் அவங்களோட நெருக்கம் அதிகப்படுத்தி அவங்களோட நீயே வழிகாட்டியாகவும் இருக்கணும். இந்த புதிய வருகை தான் பண விஷயத்தில் சிக்கல் வரக்கூடும். சேர்ந்த பணம்லாம் குறையிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது. கவனமாக இருந்தால் பெரிய இழப்பை கூட நம்ம ஈஸியாக தவிர்த்தரலாம். இப்போது மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கோபம்தான் உங்களுடைய பலமும் பலவீனமும். இப்போது இந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு வார்த்தை தவறாக சொன்னீங்க அப்படின்னா அது குடும்பத்தில் ரொம்பவே ஆழமான காயமாக வச்சிரும். புதிய நபர் நல்ல எண்ணத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்கள் குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய வருகை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சோதனை மாதிரி இருக்கும். அந்த சோதனையால் யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிறது தெரிய வரும். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். வீடு, சொத்து, வேலை, திருமணம், இதில் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கும். அந்த முடிவில் அவசரம் எதுவுமே படக்கூடாது. எல்லாரோட கருத்தையுமே கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த புதிய நபர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கவே வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுங்க. அப்போது அவங்களுடைய முடிவை வச்சு நீங்கள் அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லை கெட்டதாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சில நேரம் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு சிறிய விபத்து மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி ஓட்டுறப்போ பயணம் போகிறப்போ கவனமாக இருக்கணும். பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மேச ராசிக்காரங்க இந்த காலத்தில் உங்களுடைய மனசை ரொம்பவே சோதிக்கும். ஆனால் உடைக்காது. நீங்கள் நம்பிக்கையை விடாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். குடும்பத்தோட ஒற்றுமை தான் உங்களுடைய பலமும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பாடத்தை கற்பிக்கும். இந்த புதிய நபர் வருகையால் உங்கள் வீட்டிலேயே உண்மையான பாசம் யாருக்கு இருக்குன்னு தெளிவாக தெரியும். வெளியில் இனிமை காட்டுறவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே அப்படியே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நேரம் கொடுக்கணும். உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அமைதியை காப்பாற்றணும், பாசத்தை காப்பாற்றணும். அதிக நம்பிக்கை, அதிக சந்தேகம் ரெண்டையுமே சமமாக வச்சுருக்கணும். மேச ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பயமே வேண்டாம். கவனம் மட்டும் இருந்தாலே போதும். அதனால் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையுமே ரொம்பவே கவனத்தோடு செயல்படணும். குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமானவங்களாக இருப்பீங்க. மேஷ ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சமாக ஆழமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய புதிய நபர் வீட்டுக்கு வர்றதுக்கு சாதாரண விஷயம் போல் தோணும். ஆனால் சில சமயம் அந்த வருகை தான் குடும்பத்தில் மறைஞ்சு கிடக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கிளறி எடுக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாமே வரும். முன்னாடி இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு, சொல்லாமல் விட்ட வருத்தம், புறக்கணிப்பு, இது எல்லாமே மேலே மிதந்து வர ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு நான் இங்கே மதிப்பில்லாமல் போயிட்டேனா அப்படிங்கிற ஒரு உணர்வும் வரலாம். அந்த உணர்வு தான் உண்மையான ஆபத்துன்னு கூட சொல்லலாம். அது உடம்பு பாதிப்பை விட ரொம்பவே மோசம். மனசு உடைஞ்சா அதான் உடம்பு சோர்வடையும். மேச ராசிக்காரங்க நீங்கள் யாரையுமே அநியாயம் செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் கைக்கு எட்டாமலேயே போயிடும். அந்த புதிய நபர் ஒருவரை அதிகமாக பாராட்டி இன்னொருவரை புறக்கணிச்சா குடும்பத்தில் சமநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக குலையும். வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சோதனை காலமாக இருக்கும். நம்ம பிள்ளை யாரை நம்புறதுன்னு குழப்பம் வரும். அந்த குழப்பம் அவங்களோட ரத்த அழுத்தம் கூட அதிகப்படுத்தலாம். அதனால் அவங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்கணும். அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அது பெரிய சிக்கலாக மாற்றிடும்.
கையெழுத்து போடுற விஷயம், கடன் கொடுக்குற விஷயம், யாராவது உத்தரவாதத்துக்கு நிற்கிறது, இப்படி ஏதாவது இருந்தால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணம் தவறாக புரிஞ்ச உடனே திருத்திக்கிறாங்க. இந்த காலம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தான் கொடுக்குது. யாராவது உங்களால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பேசிட்டு மனசை சரி பண்ணிக்கோங்க. புதிய நபர் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே நல்லவங்களாக இருந்தால் அவங்க உங்கள் வீட்டிலேயே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவாங்க. வேலை வாய்ப்பு, வருமான உயர்வு, திருமண யோசனை, இப்படி நல்ல செய்திகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே கெட்டதாக மட்டுமே பார்க்காதீங்க. ஆனால் ஏமாற்றம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது மெதுவாக வெளிப்படும். வார்த்தையில் முரண்பாடு எல்லாமே தெரியும். சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுமா இருக்கும். அப்போ தான் உங்களுடைய உள்ளுணர்வு மீண்டுமே எச்சரிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு சிறிய விபத்து அல்லது திடீர் உடல் சோர்வு வரலாம். பயப்பட வேண்டாம். கவனக்குறைவால் தான் அதிகமாக நடக்கும். நேரத்துக்கு உணவு, தூக்கம், மருத்துவ கவனம் இது எல்லாமே இருந்துச்சுன்னா பெரிய ஆபத்து எல்லாத்தையுமே தவிர்த்தரலாம். இப்போ இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே தனியாக பேசணும். அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டதை நீங்கள் வெளியே சொல்லாமல் நடுவில் நின்று சமநிலையாக காப்பாற்றணும். மேஷ ராசிக்காரங்க, உங்களுடைய கோபம் ஒரு எரியூட்டியான வீடு முழுக்க தீப்பிடிக்கும். அதனால் உங்களுடைய பாசத்தை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தீயை அணைக்கும். நீங்கள் தான் அந்த வீட்டினுடைய தைரியம், நீங்கள் தான் அந்த வீட்டினுடைய ஒரு தூண் மாதிரின்னு சொல்லலாம். சில நேரம் உறவினர்கள்கிட்ட கூட தேவையில்லாத ஆலோசனைகள் எல்லாமே வரும். அவங்க இப்படி தான், இவர் அப்படிதான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே கேட்டு உடனே முடிவெடுக்காதீங்க. காலம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலுமே அது உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த புதிய வருகை உங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வந்த காற்று மாதிரி இருக்கலாம். தூசியிலும் கண்ணெறியும், ஆனால் பின் எல்லாமே தெளிவுக்கு வந்துடும். அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்குமே மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள தனியாக வைக்காதீங்க. அவங்களோட சேர்ந்து நேரத்தை செலவு பண்ணுங்கள். கோவிலுக்கு போங்க, வெளியில் சென்றுட்டு வாங்க. மனசு ரொம்பவே லேசாகும். மேச ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் தைரியமாக இருந்தால் எந்த ஆபத்துமே பெரியதாக மாறாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் எந்த சண்டையுமே நீண்ட காலம் நீடிக்காது. நீங்கள் நியாயமாக இருந்தீங்க அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய பக்கம் தான் நிற்கும். புதிய நபருடைய வருகை உங்கள் வீட்டுக்கு ஒரு சோதனை தான். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னாடி உறவு அப்படிங்கிறது இன்னும் அதிகமான வலிமையை வரும். இடையில சின்ன சின்ன பிரச்சனைகளை கிளறினாலும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உறவு இன்னுமே வலிமைப்படுத்த போகுது. கவனமாக இருக்கணும். அவசரம் வேண்டாம். குடும்ப பாசத்தை விட பெரிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் கடந்து போகும். நிம்மதி திரும்ப வரும். உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனசை காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களை தேடி யார் வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் நம சிவாயா, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.